இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, வேண்டிய வரத்தை கொடுத்துட்டேம்மா. சந்தோஷம் தாயே. ஏண்டி, சாமிக்கு படைக்க வச்சிருந்த புடவைய அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் போட்டு விட்டுட்ட. அவங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணி அத படைச்சு வச்சிருப்பாங்க. அம்மா, என்னம்மா பேசுற? சாமி கிட்ட எக்கச்சக்க புடவை இருக்குமா. அதுல ஒன்னு எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தா சாமி என்ன கோச்சுக்குவா போது? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதை விட புண்ணியம் வேற என்ன இருக்கு சொல்லு? அதெல்லாம் அந்த குடும்பத்தோட பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். என்ன மூடி, நீ செய்யற செயலெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா வெண்ணிலா, நீ பண்ண காரியம் உன்னை நல்லபடியா வச்சுக்கோ. இதெல்லாம் நியாயமா தெரியுதா உனக்கு? என்னக்கா, என்னாச்சு? ஆமா, அம்மா என்னதானே முதல்ல பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போகாததுனாலதான் நீ போன. அதனாலதான் உனக்கு இந்த பாராட்டு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நான் போயிருந்தா நானும் இததானே பண்ணிருப்பேன். அப்போ இந்த பாராட்டு கிடைச்சதுக்கு நீ தேங்க்ஸ் எனக்கு தான் சொல்லணும். என்னங்க அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. ஆமாடி, நீ போயிருந்தாலும் இதையத்தான் பண்ணிருப்ப. சரி, கிளம்பலாமா? அப்பா, இந்த கோவில்ல புளியோதரை சூப்பரா இருக்குமா. நான் போய் வாங்கிட்டு வந்துருவா? எனக்கும் வேணும். சாரிங்க, அது ஒருத்தங்களை தேடிட்டே வந்துட்டு இருந்தேன். உங்களை கவனிக்காம இடிச்சிட்டேன். சாரி. நம்ம பார்க்கும் போதெல்லாம் சாரி சொல்லிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, சாரி சொல்லிக்கிற மாதிரியே தான் இருக்கு. வருண், அம்மா கிடைச்சாளப்பா? இல்லம்மா. சரிப்பா. நீங்க இல்லைங்க, வேற ஒருத்தர் தேடிட்டு இருக்கோம். அதான். நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். வருண், நீ சொன்னதை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம கல்யாணம் நடக்கணும்னா நான் உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிதானே ஆகணும். நமக்காக, நம்ம கல்யாணத்துக்காக நீ சொன்ன மாதிரி என்ன மாத்திக்க ட்ரை பண்ற. அப்பாடி, ஒரு வழியா நீ மனசு மாதிரி ஒத்துக்கிட்டியே. ஆமா வருண், இதனால நமக்குள்ள எதுக்கு சண்டை? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நம்ம கல்யாணம் வரைக்கும் நீ சொல்ற மாதிரி நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தான் நியூயார்க் போயிடுவோம்ல. என்னது, நியூயார்க்கா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கதானே போக போறோம். எந்த கவலையும் இல்லாம நீ, நான், நம்ம பசங்க, அவ்வளவுதான். வேற யாருமே இல்ல. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி வீடு, நமக்குன்னு தனி கார், நம்ம பசங்களை அங்க இருக்கிற டாப் ஸ்கூல்ல சேர்க்கணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே என் ட்ரீம்ல இப்படி ஒரு வாழ்க்கைய நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏ வருண், என்னாச்சு? என்னாச்சு வருண்? நீ சொல்றதெல்லாம் நடக்காது சாரா. வருண். ஆமா சாரா, நான் எத்தனை தடவை என் ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கேன். I'm a joint family. அதுதான் எங்க அம்மாவோட கனவு, ஆசை எல்லாமே.
அதை உடைச்சிட்டு நம்ம மட்டும் எப்படி தனியா வாழ்றது? கௌதமோட கல்யாணத்தால ஏகப்பட்ட பாதிப்புல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க யாருமே வெளியில வரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாரா. முதல்ல இந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிட்டு அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பாரு. அக்கா, என்னக்கா நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படியே நின்னுட்டு இருக்க? கிராண்டா பிரம்மாண்டமா இருக்குல்லடி. கடையே இப்படி பிரம்மாண்டமா இருந்தா அவங்க வீடு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கடைக்கு ஓனர் ஆகணும்டி. என்ன? ஒண்ணும் இல்லக்கா, சும்மா நீ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ம். சரி வா, ட்ரெஸ் பார்க்கலாமா? வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? இங்க வந்து வேற என்ன பார்க்க போறோம்? உங்க கடையில இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ்ஸா காட்டுங்க பாப்போம். எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல. 30,000 மேடம். ஓ, ஜஸ்ட் 30,000-ஆ? அது மேடம். ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண தினேஷ்? மேடம், நான் என்ன பண்ண மேடம்? இது கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இருந்த லெட்டர். ஆனா நம்ம ஸ்டாஃப்ஸ பத்தி இல்ல. இது உன் அம்மா எழுதின லெட்டர். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு உன்னை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்களாமே. நீ இன்னும் ரெடி பண்ணாம இருக்கியா? இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே உன் அம்மா தான். நான் கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்க என்கிட்ட வேலை பார்த்தவங்க. இனிமே அவங்க கஷ்டப்பட வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு சொல்லிதான் அவங்கள வீட்ல இருக்க சொல்லிட்டு உன்னை நான் இந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? தினேஷ், நான் உன் அம்மா மாதிரி இல்லையா? என்கிட்ட பணம் கேட்க உனக்கு என்ன தயக்கம்? என்ன வேற்றாளா பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதனாலதான். கணேசன், அம்மா இந்தாங்கம்மா. இத வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. மேடம், எதை பத்தியும் யோசிக்காத. பணம் பத்தலனா என்கிட்ட கேளு. இந்தா.